அந்த எம்ஆர்கே பன்னீர்செல்வம் இந்த ஊர்ல எவ்வளவு நாள் இருக்காரு தெரியுமாமா? மகளிர்ல பாக்குற மாதிரி விடுங்க. அம்மா எவ்வளவு நாளுங்க எம்எல்ஏ இருக்காரு தெரியுமா உங்களுக்கு? 25 வருஷம் அவர் தான் எம்எல்ஏ. எங்க இந்த கோயில்ல பாத்துறீங்களா? இப்ப ஓட்டு கேட்க வந்தாருங்க, பாத்துறீங்களா? நம்ம வெயிட் பண்ணுங்க. இறங்கி வந்து நிக்கிறாரு, கோயிலுக்கு வந்தார், எல்லாரையும் கட்டி பிடிக்கிறாரு, பேசுறாரு, பாத்துங்கன்னு சொல்றாரு நம்ம ஊருக்காரரு. ஆனா 25 வருஷம் அவரு இங்க எம்எல்ஏ இருந்தாரு. அதுல 15 வருஷம் மந்திரி, அது விவசாயத்துறை மந்திரி. இங்கதான் விவசாயத்துல மழை பெஞ்சது, காத்தடிச்சுது, வாழை தாக்கிது, கரும்பெல்லாம் இன்னைக்கு அறுவடை செஞ்சு டிராக்டர்ல ஏற்றி காஞ்சி அப்படியே சத்திர ரோட்ல தூக்கி விவசாயி தூக்கி ரோட்ல கொட்டிட்டு போனான். இதெல்லாம் எங்க நடந்தது? நம்ம மாவட்டத்துல, நம்ம ஊர்ல நடந்தது. விவசாயத்துறை அமைச்சர் என்ன செய்யணும்? விவசாயத்தை பாதுகாக்கணும். பாதுகாத்தாரா? பாதுகாக்கல. தினைக்கும் கஞ்சா, பள்ளிக்கூடத்துல கஞ்சா, காலையில கஞ்சா, பஸ் ஸ்டாண்ட்ல கஞ்சா, பஸ்ல கஞ்சா, போதை வஸ்துக்களை பயன்படுத்தி இளைஞர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்வையும் நீ சீரழிச்சிட்டு அதுல கொள்ளையடிச்சு வச்சுக்கிற காசு எடுத்து வந்து வச்சுக்கிட்டு எனக்கு எல்லாரும் ஊர்லயும் ஓட்டு கேட்கிறாரா, எல்லா மகளிருக்கும் காசு கொடுக்க பண்றாரா, குண்டா கொடுத்தா அண்டா கொடுத்தா அந்த மக்கள்லாம் வாங்கிட்டு எனக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொல்லி திருவிழா பேசுறாரா. இன்னைக்கு திரும்ப 35வது வருஷம். அவர் ஊர் எங்க இருக்கு தெரியுமா? நம்ம வேட்பாளர் வீடு எங்க இருக்கு? 500 மீட்டர்ல இருக்கு. அவர் எங்க இருக்காரு? 120 கிலோமீட்டர் அவர் வீடு இருந்து முட்டம். இந்த தொகுதியே கிடையாது. அவரு காட்டுமன்னார் கோயில் தொகுதி. அவர் அங்க இருந்து இங்க வந்து உட்காந்துக்கிட்டு அவர் தான் என்னமோ இந்த மகாராஜா, பெரிய மைசூர்ல இருந்து வந்த மகாராஜா மாதிரி இங்க இருந்துகிட்டு இருக்கிறவன பூராத்தையும் குட்டி அமைச்சர் மாதிரி இங்க 2-3 பேரை வச்சுக்கிட்டு கடியால வச்சுக்கிட்டு அவங்க மூலியமா இந்த மக்களை எல்லாம் விலை பேசி 25 வருஷம் கெடுத்தது போதாதுன்னு திருப்பி இன்னைக்கு வந்துட்டார் அண்ணா எடுத்துட்டு. அதனால இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல், இன்னைக்கு தலைமை செயலாளராக இருக்கக்கூடியவங்கள நீங்க மாத்திட்டாங்க. தலைமை செயலாளர் யாரு இருப்பாங்க? முதலமைச்சர் யார் இருப்பாங்களோ அவங்களுக்கு வேண்டியவங்க தான் தலைமை செயலாளர். இன்னைக்கு தலைமை செயலராக மரியாதைக்குரிய திரு முருகானந்தத்தை போட்டாங்க. முருகானந்தம் யாரு? ஏற்கனவே மரியாதைக்குரிய வருங்கால முதல்வர், நாளைய முதல்வர் எடப்பாடியார் அவர்களுடைய பர்சனல் செக்ரட்டரியா இருந்த முருகானந்தத்தை இன்னைக்கு எடுத்து தலைமை செயலாளரா போட்டாங்க. காரணம் என்ன? ஆட்சி மாற போகுதுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. எடப்பாடியார் தான் முதலமைச்சர் சொல்லிட்டாங்க. அதனால இன்னைக்கு அதற்கான அதிகாரிகள் எல்லாம் மாற்றத்தை மேல கொண்டு வந்துட்டாங்க. மக்கள் எல்லாம் இன்னைக்கு தயாராக இருக்கிறாங்க. இன்னைக்கு ஐபி ரிப்போர்ட், இன்டெலிஜென்ஸ் பியூரோ ரிப்போர்ட், குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதியில ரெட்டலை குறைந்தபட்சம் 40,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறும் சொல்லிட்டு நீங்க ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதனால வெற்றி இன்றைக்கு உறுதியாயிடுச்சு. அந்த வெற்றியை நிலைநாட்டுகின்ற வகையிலே உணர்வோடு இந்த கிராமத்தில் நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களும் தொண்டர்களும் கூட்டணி கட்சியை சார்ந்தவர்களும் ஒன்றிணைந்து இரவு பகல் பாராமல் இன்னும் இருக்கக்கூடிய அந்த 8 நாட்கள் நீங்கள் களப்பணியாற்றி ஒட்டுமொத்த வாக்குகளையும் இரட்டை இலை சின்னத்திலே செய்து நம்முடைய அண்ணன் ராஜா என்கிற பவேந்திரன் அவர்களை குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதியின் சார்பாக சட்டமன்றத்திற்கு செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு அனுப்பி வைத்து நம்முடைய உரிமைகளை மீட்டெடுப்பதற்கு அவரை அனுப்பி வைக்க நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு நல்க வேண்டும், இரட்டை இலை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த சிறப்பான ஏற்பாடு செய்த அனைத்து தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய பொறுப்பாளர்களுக்கும் தொண்டர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை வாழ்த்து சொல்லி நன்றி சொல்லி நன்றியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.